மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கூல் டேஸில் காலையில் எந்திரிச்சு நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே கிச்சன் வேலையை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட் வேலையாக அரிசி வந்து ஊற போட்டோம்னா நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரிசி வந்து ஊறி கிடச்சிருக்கும். அப்படியே டீயெல்லாம் வச்சு கொடுத்து பசங்களை வந்து மசாக்கெலாம் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வச்சு இப்போ வந்து வடிச்சுமே எடுத்தாச்சு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பருப்பு கடைஞ்சிட்டு பீர்க்கங்காய் வந்து பொரியல் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து வச்சு விட்டுக்கு போகிறேன். பசங்க ஒரு 6:30க்கெலாம் மதரசாவுக்கு வந்து கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு வர்றது பார்த்திங்கன்னா ஒரு 7:45 அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து வருவாங்க. ஸோ இப்போ பசங்க வந்து வந்துட்டாங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து காலையில் டிஃபன் வந்து எதுவுமே செய்யலை. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா ராகி கூழ் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்திங்கன்னா ராகி கூழுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவருமே டக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்பூன் வச்சு கடகடன்னு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுருவாங்க. ஸோ ஊட்டுறதுக்குமே பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பசங்களுமே சாப்பிட்டுக்கிறதுனால வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுத்துருவோம். இதுக்கு நாட்டு சர்க்கரையோட நல்லெண்ணெய் சேர்த்து வந்து கொடுக்கும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். என்னுடைய பசங்களுக்கு நல்லெண்ணெயோட ஸ்மெல் வந்து சுத்தமாக பிடிக்காது. அதனால் வெறும் நாட்டு சர்க்கரை மட்டும் போட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஊட்டி விட்டுருவோம். துவரம்பருப்பு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஜீரகம், மஞ்சத்தூள் இது மட்டும் நல்லா வந்து குறப்பாக அரைச்சி இதில் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெங்காயம், வரமிளகா இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து தாளித்து கொட்டிக்கலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக பீர்க்கங்காய் பொரியல் வந்து பண்ணிக்க போகிறேன். பீர்க்கங்காயோட தோல் எல்லாமே நல்லா வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி இதை வந்து பொரியல் மாதிரி செஞ்சுட்டு 2 முட்டை வந்து இதில் வந்து உடச்சி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். பொரியலுக்கு வந்து தாளித்து விட்டுட்டு கையோட பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்குமே வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வெள்ளரிக்காய்க்கெலாம் உப்பு மிளகு வந்து தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது கூடயே வந்து வச்சு விடும்போது தண்ணி வந்து விட்ட மாதிரி ஆயிரும். அதனால் பேப்பரில் வந்து தனியாக வந்து உப்பு மிளகா வந்து வச்சு விட்டுக்கிறேன். ஜூஸ் போடுறதுக்கு கேரட் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சர்க்கரை, பால் வந்து சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பெரியவங்களுக்குன்னா நம்ம நல்லா ஒரு 2 கேரட் மட்டும் போட்டு இதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே வந்து கொடுத்துடலாம். ஸோ கிட்ஸ்னால நான் வந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து ஈஸியாக வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிச்சனில் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுட்டு லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி பேக் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து குழந்தைகளை வந்து கிளப்பி விடுறது தான்.
பசங்க ஸ்கூலுக்கு போன உடனே அப்படி பெட் கவருமே எடுத்து துவைக்கிறதுக்கு வந்து போட்டுட்டேன். ஸோ மிஷினில் வந்து அதை போட்டு விட்டுட்டு அப்படியே க்ளீனிங் வேலையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மேலே பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ மேலே எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கீழே வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கான க்ளீனிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.